ஓஎல்இடி மூலமா நம்ம வந்துட்டு ஒரு வேவ் ஃபார்ம் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஓஎல்இடி அப்படின்றதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணலாம், வேவ் ஃபார்மும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சைன் வேவ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோலரில் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு அனலாக் இன்புட்டு கொடுக்குறோம். நம்ம என்ன அனலாக் இன்புட்டு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஎல்இடியில் ஒரு சைன் வேவ் அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பொட்டன்ஷியல் மீட்டரை வேரி பண்ணுறேன். ஸோ வேரி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த சைன் வேவோட அந்த அதாவது நமக்கு அந்த வோல்டேஜோட வேவ் ஃபார்ம் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா மாறும். நான் இப்போ வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த வேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வோல்டேஜை நான் வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னா அதாவது பொட்டன்ஷியல் மீட்டரை நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணேன், வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வேவ் ஃபார்ம் அப்படின்றது ரெடியூஸ் ஆகுறத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொட்டன்ஷியல் மீட்டரோட வேல்யூவை கம்மி பண்ணும்போது நமக்கு அந்த சைன் வேவோட வித் அப்படின்றது அதாவது அந்த டைம் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிராஃப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறதையும் டிக்ரீஸ் ஆகுறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓஎல்இடி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஃபை நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கொயர் வேவ் எடுக்கிறதுனாலும் சரி, சாவ்டூத் வேவ் எடுக்கிறதுனாலும் சரி, இந்த மாதிரியான வேவ் ஃபார்ம் ரிலேட்டடான அவுட்புட்டை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓஎல்இடியை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும்.